நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் ஜனநாயகன் படம் தொடர்பாக முக்கிய அப்டேட் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக படத்தில் விஜயின் பெயர் தொடர்பான தகவல் இணையதளத்தில் பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. என்ன விவரம் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மிளிரும் நடிகர் விஜய் தனது திரைப்பயணத்திற்கு எண்ட் கார்டு போட்டு அரசியலில் குதித்துள்ளார். கடைசி படமாக வினோத் இயக்கத்தில் நடித்து வரும் விஜய் தனது போர்ஷன் ஷூட்டிங்கை கிட்டத்தட்ட முடித்திருக்கிறார். படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயரிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக இருக்கிறது. விஜயின் கடைசி படமான இது சட்டப்பேரவை தேர்தல் நெருக்கத்தில் வெளியாக இருப்பதால் அரசியல் நெடி அதிகமாகவே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை வெளிவந்த பல படங்களில் அரசியல் பேசியிருக்கும் விஜய் இதில் சற்று ஆழமாகவே அரசியல் பேசுவார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். முன்னதாக பகவந்த் கேசரி என்ற தெலுங்கு படத்தின் ரீமேக் தான் ஜனநாயகன் என்று கூறப்பட்டு வந்தது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் விஜயின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்படும் படமாக இருக்கும் என்றும் கோலிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் படத்தில் விஜய்க்கு தளபதி வெற்றி கொண்டான் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக பார்த்தால் அவரது கட்சி பெயரில் TVK என்று வரும். இதில் படத்தின் கதாபாத்திரத்தில் TVK என்று விஜய் பச்சை குத்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே கட்சியினர் அவரை வெற்றி தலைவர் என்று அழைத்து வரும் நிலையில் படத்திலும் தளபதி வெற்றி கொண்டான் என்று பெயர் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் படக்குழுவினரால் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்ய துவங்கியுள்ளனர். முன்னதாக 2017ஆம் ஆண்டு வெளியான மெர்சல் படத்தில் விஜய்க்கு தளபதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும். அதனைத் தொடர்ந்தே ஜனநாயகனில் தளபதி வெற்றி கொண்டான் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.